திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளின் செயல்பாடுகளும் சீரழிந்து கொண்டுதான் இருக்கின்றன என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டை ஆதிதிராவிடர் நலத்துறை சமூக நீதி விடுதிக்கு மாணவிகளின் உணவுக்காக வழங்கப்படும் நிதி கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வழங்கப்படவில்லை. விடுதியிலிருந்த அரிசியை மட்டும் கொண்டு கடந்த 2 மாதங்களாக வெறும் சோறு மட்டும் வடித்து தங்கள் சொந்த செலவில் ஊறுகாய் அல்லது சிப்ஸ் வாங்கி மாணவர்களுக்கு வழங்குவதாகவும் விடுதி பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புரதச்சத்து, காய்கறிகள் என சத்தான உணவு வழங்கப்பட வேண்டும். மாதத்தில் 4 நாட்கள் அசைவ உணவு வழங்கப்பட வேண்டும் என்பது விதியாகும். ஆனால் திமுக ஆட்சியில் இவை அனைத்தும் ஏட்டளவில்தான் உள்ளது என கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் 1331 மாணவ மாணவியர் விடுதிகளிலும் இதே நிலை காணப்படுவதாகவும், திமுக ஆட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளின் செயல்பாடுகளும் சீரழிந்துள்ளது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.